ஜிங்கு பாவம், இது மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. மானிடர்கள் அச்சம் கொண்டனர். அநியாயங்கள் அதிகரித்தது. அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார்? காத்திருந்து பாருங்கள். ராஜா இல்லை, ராணியும் இல்லை, ராஜா இல்லை, ராணியும் இல்லை, இருந்தும் அதிசய கதை இது. பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி. மழலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி. ஹாய், நான் தான். என் பேரை சொல்லவா? அபிதேஷ், அதாவது உங்க ஜூனியர் ஜி. அதோட இவ என்னோட, அதாவது உங்க ஃப்ரெண்ட். ஐ எம் பிரிங்க் மகாஜன், அதாவது உங்க ராகுல். ஐ எம் கௌதம் புட்டாலா, அதாவது உங்க மாண்டி. ஹாய், ஐ எம் பூனம், அதாவது உங்க ஷைலி. சீரியல்ல நாங்க சண்டை போட்டுட்டே தான் இருப்போம், பட் ஆக்சுவலி நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் யா, டெஃபினெட்லி. இன்னும் பல விஷயங்கள் பேசணும். முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நீங்க இந்த சீரியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க. டெய்லி வந்துட்டு இருக்கிற பல லெட்டர்ஸ் இதுக்கு சாட்சி ஆகும். உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. நாங்களும் பல முயற்சிகள் செஞ்சு எல்லா எபிசோட்லயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் காட்ட விரும்புறோம். டே போதுண்டா, சுமாரு. உங்களுக்கு தெரியுமா, அட்வென்ச்சர் பண்ண போய் என் நிலைமை மோசமாயிடுது. என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்க, உயிரே போயிடுது. நீங்க நம்பலையா? நம்பலையா? நீங்களே பாருங்க. இந்த மாண்டி இருக்கானே ரொம்ப பயப்படுவான். நிஜமா? நேத்திக்கு நீ பார்த்தே. போதுடா, வாய முடுங்கடா. உங்க அளவுக்கு பயப்பட மாட்டேனா? என்ன சொல்ற? திரும்பி ஆரம்பிச்சாச்சா? வேற ஒண்ணும் இல்லைங்க. ரைட்டருக்கு என்ன, சேரை போட்டு உட்காந்துட்டு எது வேணா எழுதிடுவாரு. டைரக்டருக்கு என்ன, ஸ்டைலா ஆக்ஷன் சொல்லிடுவாரு. நாங்க தானே மாட்டிக்கிறோம். சரியா? ஆக்ஷன். ஆக்ஷன். பட் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணிட்டே வர்க் பண்ணுவோம். ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையில் நீங்கள் அனைவரும் கண்டது கௌரவ், பயம் வேண்டாம், என் அருகில் வா. கௌரவ், வா.
காலன் அனுப்பப்பட்ட தூதன் நான். இன்று பூமியில் நடக்கும் அக்கிரமம், அநியாயம் இவை அனைத்தையும் அடியோடு ஒழிப்பதற்காக காலன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த கலியுகத்தில் ஹிமான்சு உருவெடுத்துள்ளார். அவனை தக்க நேரத்தில் அழித்துவிட தவறினால் பூமியில் பிரளயம் ஏற்பட்டுவிடும். ஒரு வித்தியாசமான சக்தியை உனக்கு அளிக்க விரும்புகின்றேன். இம்மோதிரத்தை அணிந்து கொண்டதும் உனக்குள் ஒரு அதிசய சக்தி உருவாகிவிடும். அந்த சக்தியை உயிர் பெறச் செய்ய வேண்டும் என்றால் உனது இரு கைகளையும் உன் மார்புக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு நான் உச்சரிக்கும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஜி ஜாம் ஜேமி பூம். ஜி ஜாம் ஜாமி பூம். இப்போது உனக்குள் ஒரு அதிசயமான வித்தியாசமான சக்தி உருவெடுத்து உள்ளது. மலையை உடைத்து விடுவார், காற்றை தடுத்து விடுவார், எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களோடு பேசி விடுவார். தேவைப்பட்டால் இந்த சக்தியை அடுத்தவர்களுக்கும் முன்னால் கொடுக்க முடியும். ஆனால் நன்மை செய்யவே இதை நீ உபயோகிக்க வேண்டும். ஆம், மற்றவர்களுக்கு நன்மை செய்யவே இந்த சக்தியை பயன்படுத்துவேன். இன்று முதல் என் ஆசைகள் என்றென்றும் உனக்குண்டு. உலகத்திற்கு நீ புது பெயருடன் அறிமுகமாகும். ஜூனியர் ஜி, ஜூனியர் ஜி, ஜூனியர் ஜி. நாங்க போபு கிட்ட மாட்டிக்கிட்டோம், ஆனா தப்பிச்சுக்கிட்டோம். இங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்யாதீர்கள். ஏய், எங்கு வா, வந்தாயா? வா. இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். பாரடா. மாண்டி, இல்லை, இல்லை. போபோ, என் சேனாதிபதி இறந்து விட்டார். இல்லை. தேங்க் காட். அதுக்கப்புறம் ஃபிமான்சு அங்கிள் வேற திட்டம் போட்டாரு. யாரு கூட தெரியுமா? மேக்னெட்டோ ஆண்டி கூட. கிரேட் ஹிமான்சு. வெல்கம் மிஸ் மேக்னெட்டோ. உங்களை மனதார வரவேற்கிறேன். என்ன கட்டளை ஹிமான்சு? மிஸ் மேக்னெட்டோ, உன்னை ஒரு மிஷனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளோம். இந்த மிஷனுக்கு நிறைய பவர்ஸும் நமக்கு தேவையாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு மேக்னெட்டிக் பவர் தேவை என்று சொன்னால் போதும். அதை உடனடியாக ஜெனரேட் செய்ய நான் Well done. Well said. Wonderful. மிஸ் மேக்னெட்டோ, டிஃபென்ஸ்காரர்கள் ஒரு மிசைல் லான்ச் செய்ய போகிறார்கள். என்னுடைய விருப்பமானது அந்த மிசைல். மிஸ் லிண்டா, கிரேட் ஃபிமான்சுவின் விருப்பமானது நீ அந்த மிசைலை உனது மேக்னெட்டிக் பவர் கொண்டு அதை நம் பக்கம் இழுத்து நம் ஒர்க் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறே நடக்கும். சிக்காரா. Oh my God.
மிஸ் மேக்னெட்டோ, கிரேட் ஃபிமாஞ்சு தங்களது திறமையை கண்டு மகிழ்ந்து போவார். திறமையாக செயல்பட்டு மிசலை கொண்டு வந்தீர்கள் மிஸ் மேக்னெட்டோ. ஓ, நீயும் வந்து விட்டாயா? உன்னைத்தான் நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்போது என் சக்திக்கு முன்னால் என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்கிறேன். பன்னிரண்டு வயது பாலகன், ஒரு சிறு பாலகன் கிரேட் ஃபிமாஞ்சுவின் சேனைகளை பல முறை வீழ்த்தி விட்டாரே. அதுக்கப்புறம் ராஜகுமாரி ஆல்பா வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாங்க. நமது கிரகம் பூமியை விட 100 மடங்கு முன்னோக்கி உள்ளது. நம் மந்திர சக்தியை எதிர்க்கக்கூடிய சக்தி எவருக்குமே கிடையாது. சிங்காரா, 4 ஊர்கள் காணாமல் போனது. பிரின்சஸ் ஆல்பா, இந்த ஊர்கள் எங்கு உள்ளது? டிங்கரிலா கிரகத்தில். அங்குள்ள மக்களை நமக்கு அடிமையாக்கி விடலாம். ஜி, ஜாம், ஜாமி, பூம். ராஜகுமாரி அல்பாவிடம் உன் ஆட்டத்தை காட்டுகின்றாயா? இந்த லேசர் சக்தியை நீ எவ்வாறு சமாளிப்பாய்? இப்போது இதை சமாளி ஜூனியர் ஜி. கேரட் உடம்புக்கு நல்லது பிரின்சஸ் ஆல்பா. அதுக்கப்புறம் என்னடான்னா நான் மாட்டிக்கிட்டேன் பூதங்க கையில. உங்களுக்கு போகணும்னா போங்க, நான் காட்டுக்குள்ள போய் பார்க்கத்தான் போறேன். டோன்ட் டேக் ரிஸ்க் ராகுல் யார். நான் உங்களை போல பயப்பட மாட்டேன். பாபா சொன்னதும் நடுங்குறீங்க. ஓ இஷ்டம்பா, உனக்கு போனா போ, நாங்க திரும்பி போறோம். சரி போங்க போங்க. வாங்கடா வாடா. இப்ப இங்கிருந்து போலீஸை எப்படி காண்டாக்ட் பண்றது?
நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா டீச்சர்ஸ் சொன்னதை நான் கேட்கல. நீங்க அப்படி பண்ணிடாதீங்க. டீச்சர்ஸ் அண்ட் பெரியவங்க சொன்னா முதல்ல கேட்கணும். நான் கேட்பேன், நீங்களும் கேட்கணும். அன்னைக்கு ஸ்டோரியில எழுதி இருந்தது, அப்படி செஞ்சேன். கேட்காதனால தண்டனை கொடுத்தாங்கல்ல. என்ன கொடுத்தாங்க? அவங்க நானே சமாளிச்சிருப்பேன். தென் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஃபிமான்சு அங்கிள் ஸ்கூல்ல ஸ்டிக்கர்ஸ் மூலமா கலாட்டா பண்ணிட்டாரு. ஃபிமான்சு, இந்த ஸ்டிக்கர்ஸ் இடத்துல ட்ரக்ஸ் உள்ள ஸ்டிக்கர்ஸ் வேணும், ட்ரக்ஸ் உள்ள ஸ்டிக்கர்ஸ் வேணும், ட்ரக்ஸ் உள்ள ஸ்டிக்கர்ஸ் வேணும். ஸ்கூல் சில்ட்ரன் பாவம் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த விஷயம் ஜூனியர்ஸுக்கு தெரிஞ்சிடுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த தடவை ஃபிமான்சு அங்கிள் பயங்கரமா விளையாடிட்டாரு. அவரோட 3 சேனாதிபதிகளையும் ஒண்ணா அனுப்பிச்சிட்டாரு. எங்களை தாக்க முயற்சிக்கிறாயா? எங்களது சக்கர வியூகத்திலிருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது. ஜூனியர் ஜி, எவ்வாறு அபிமன்யுவை கௌரவர்கள் ஒன்றாக தாக்கினார்களோ அதே போல் உன்னையும் அழித்து விடுவோம். அவங்க ஜூனியர் ஜிய தாக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜூனியர் ஜி எப்பவும் சாக மாட்டான். ஏன்னா உங்க அன்பும் துணையும் அவனுக்கு இருக்கு. அநியாயத்தை அழிக்கதானே நம்ம ஜூனியர் ஜி இங்க வந்திருக்கா. ஆமா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்களும் ப்ராமிஸ் பண்றோம், உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அன்பு, எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது கண்டிப்பா வீண் போகாது. அதோட உங்க லெட்டர்ஸ் படிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால லெட்டர்ஸ் எழுதுறத நிறுத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வாரமும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம், புது புது கதைகளுடன், புது புது அட்வென்ச்சர்ஸுடன். இது எங்கள் வாக்காகும். 1 மினிட். இது என்னுடைய வாக்காகும். நான் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பழம். God. வரப்போகும் ஜூனியர் ஜி தொடரில் மனித மாமிசத்தை உண்பவர்களிடம் மாட்டிக்கொள்கிறான் ஜூனியர் ஜி. அவனுடன் மாட்டிக்கொள்கிறான் அவனது தோழன் மோன்டி. அவனை பலி கொடுக்க தயார் செய்து விட்டார்கள். ஜூனியர் ஜியால் அவர்களிடமிருந்து தப்ப முடிந்ததா? பலியாகும் மோன்டியை அவனால் காப்பாற்ற முடிந்ததா? அனைத்தையும் காண தவறாமல் பார்க்கவும் ஜூனியர் ஜி. ஜூனியர் ஜியின் வீர சாகசங்களை கண்டு மகிழுங்கள். மழலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி.